ஸ்ரீ மார்கசீர்ஷ மகாத்மியம் 8ஆம் அத்தியாயம் என்றழைக்கப்படும் 8ஆம் நாள் கதை. தேவரிஷி நாரத முனிவர் நாராயண முனிவரிடமிருந்து விரதத்தை குறித்து எவ்வாறு அறிய விரும்பினார் என்பதையும் அதை சிவனார் பார்வதி தேவியிடம் செய்ய கூறினார் என்பதும் கூறப்பட்டுள்ளது. அந்த விரதத்தின் பெயர் புண்ணியக விரதம். புண்ணியக விரதம் என்றால் என்ன? இந்த விரதத்தை கடைபிடிக்க தேவையான பொருள் என்ன? என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையெல்லாம் தற்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்னை பார்வதி தேவியிடமிருந்து புண்ணியக விரதத்தை குறித்து நாரத மாமுனிவர் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்ததாக ஸ்ரீ நாராயண முனிவர் கூறுகிறார். பின்னர் அவர் விரதத்தின் முழுமையான நடைமுறை குறித்த வினாக்களை வினவத் தொடங்கினார். அன்னை பார்வதி தேவி கூறினார், நாரத முனிவரே, வேதங்களிலும் வேதாங்கங்களிலும் நீங்கள் கருணை மற்றும் கருணை மிகுந்தவர் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த விரதத்தின் முழுமையான நடைமுறையை தாங்கள் எனக்கு கூறுங்கள். முனிவரே, இந்த விரதத்தில் எந்த பழங்கள் மற்றும் காய்கள் பயன்படுத்தப்படுகின்றன? இந்த விரதத்திற்கு என்ன நேரம், எந்த விதிகளை பின்பற்ற வேண்டும்? உணவின் நடைமுறை என்ன? இந்த விரதத்தில் என்ன பழங்கள் உள்ளன என்றாள் அன்னை பார்வதி. இதையெல்லாம் ஒரு பணிவான பணிப்பெண்ணை கொண்டு தாங்கள் எனக்கு விளக்குங்கள். மேலும் ஒரு நல்ல முனிவரின் மலர்களை சேகரிக்கவும், பொருட்களை சேகரிக்கவும், தயவு செய்து விரதங்களை சரி செய்யவும். இதை தவிர எனக்கு தெரியாத விரதத்திற்கு பயனுள்ள அனைத்து செயல்களையும் சேகரிக்கவும். ஏனென்றால் பெண்களுக்கு அனைத்தையும் கொடுப்பவர் இறைவன். பெண்களுக்கு குமரி, இளம் மற்றும் முதிய என 3 நிலைகள் உள்ளன. குமாரி வயதில் தந்தை, இளம் வயதில் கணவர், முதுமையில் மகன். அவர்கள் எல்லா வழிகளிலும் பின்பற்றுபவர்கள். பகவானே, நீங்கள் எல்லாம் அறிந்தவர், அனைத்தும் அறிந்தவர் மற்றும் அனைத்து விதிகளையும் தெரிந்தவர். தாங்கள் அனைத்தையும் அறிவீர்கள். ஆகையால் அவருடைய ஆன்மாவின் ஞானத்திற்கு காரணமான ஒரு நல்ல மகனை எனக்கு கொடுங்கள். இறைவா, என் அறிவு வடிவில் உங்களை போன்ற ஒரு பெரிய ஆன்மாவை நான் கேட்டுள்ளேன். நீங்கள் அனைவரின் உள்கருத்தையும் அறிந்தவர், உயர்ந்த அறிவாளி. நான் தமக்கு என்ன விளக்க முடியும்? இதை கூறி அன்னை பார்வதி மிகுந்த அன்புடன் தன் கணவரின் பாதத்தில் தலை வணங்கினாள். அந்த நேரத்தில் சிவனார் தேவி விரதத்தில் பயன்படுத்தப்படும் முறை, விதிகள், பழங்கள் மற்றும் மூலிகைகள் மற்றும் அனைத்தையும் நான் தமக்கு விளக்குவேன் என்று கூறியிருந்தார். இந்த விரதத்திற்கு பழங்கள் மற்றும் மலர்களை கொண்டுவர தேவி சுத்த நேரத்தில் உச்ச விதிகளின்படி விரதத்தை செய்ய வேண்டும். பக்தர்களே, மாசி மாதத்தில் புனித நூலின் இந்த விரதத்தின் புனிதமான தொடக்கம் சிறந்த விரதம். விரதத்தின் தொடக்கத்திலிருந்து முதல் நாள் விரதம் இருப்பதும், உடல் முழுவதும் சுத்தமாக இருப்பதும், துணிகளை சரியாக துவைத்து சுத்தம் செய்வதும் ஆகும். பின்னர் 2வது நாள் அதிகாலையில் எழுந்து முகத்தை சுத்தம் செய்து பின்னர் சுத்தமான தண்ணீரில் நீராட வேண்டும். பின்னர் பகவான் ஸ்ரீஹரியை தியானித்து தூய்மையடைய வேண்டும். பின்னர் பகவான் ஸ்ரீஹரியின் மீது பக்தியுடன் விரைவாக இல்லம் திரும்ப வேண்டும். அங்கு துவைத்த ஆடைகளை எடுத்து அதனை அணிந்து கொண்டு தூய ஆசனத்தில் அமர வேண்டும். பின்னர் ஆத்ம ஞானம் மற்றும் திலகம் செய்து அன்றாட பணிகளை நிறைவடைய செய்ய வேண்டும். முதலில் புரோகிதத்தை முயற்சியுடன் பாராயணம் செய்து ஸ்வஸ்தி வசனத்துடன் பானையை அமைக்க வேண்டும். பின்னர் வேதங்களின் உறுதியுடன் இந்த விரதத்தை செய்ய வேண்டும். எந்த விரதத்திலும் ஒவ்வொரு நாளும் அந்த விரதத்தை செய்ய துவங்கும் பொழுது நீங்கள் எந்த விரதத்தை செய்தாலும் சரி, முதல் முறையாக எந்த விரதத்தை தொடங்க விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக வேதங்களில் உறுதியை எடுக்க வேண்டும். சிவனார் கூறுகிறார், இவை அனைத்திற்கும் பிறகு அழகு, விழிகள், தெய்வீகம், பல்வேறு உறுப்புகளின் அழகு, கணவரின் நல்வாழ்வு போன்றவற்றிற்காக பல்வேறு விஷயங்களில் எண்ணிக்கையுடன் சமர்ப்பிக்க மீண்டும் கூற வேண்டும். தேவி புத்திரபாக்கியம், தேங்காய் மற்றும் பல்வேறு வகையான இனிப்பு பொருட்கள், பால், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றை அடைய இந்த பழங்களை பகவான் ஸ்ரீஹரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். விரதத்தை செய்யும் பக்தர்கள் விரத நாளில் செல்வத்தை அதிகரிக்க மஜீரா போன்றவற்றை விளையாட வேண்டும் என்று கூற வேண்டும். பகவான் ஸ்ரீஹரிக்கு கூற வேண்டும். பின்னர் கணவரின் செல்வத்தை பெருகச் செய்ய பகவான் ஸ்ரீஹரிக்கு பக்தியுடன் படையலிட வேண்டும்.
பாயாசம், சர்க்கரை தடவிய நெய் மற்றும் பூரி இவற்றை கொடுக்க வேண்டும். ஹரிபக்தியின் சிறப்பு முன்னேற்றத்திற்காக பகவான் ஸ்ரீஹரியின் விருப்பத்துடன் 1,00,000 நறுமணம் கொண்ட மலர் மாலையை கொடுக்க வேண்டும். அது உருந்துவிடக்கூடாது. சமர்ப்பிக்கும் சமயத்தில் பகவான் ஸ்ரீஹரிக்கு அர்ப்பணிப்புடன் துர்கா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மகிழ்ச்சிக்காக பல்வேறு வகையான சுவையான மற்றும் இனிப்பு வகைகளை வழங்க வேண்டும். சுவ்ரதி இந்த விரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணரை மகிழ்விக்க பக்தியுடன் துளசி பருப்போடு தொடர்புடைய பல்வேறு வகையான மலர்களை வழங்க வேண்டும். பக்தர்கள் தங்கள் செல்வத்தை பெருக்க விரதம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் 100 பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். தேவி ஒவ்வொரு நாளும் பூஜை சமயத்தில் மலர்களால் நிரப்பப்பட்ட 100 அஞ்சலிகளை சமர்ப்பித்து பகவான் ஸ்ரீஹரியின் மீது தங்கள் மனதில் பக்தியை அதிகரிக்க 100 முறை பிரமாணம் செய்ய வேண்டும். சுப்ரதி விரத நேரத்தில் 6 மாதங்கள் ஹவிஷ்யமும் 5 மாதங்கள் பலாகரும் 1 வாரம் ஹவியும் செலுத்த வேண்டும். பின்னர் 1 வாரம் தண்ணீர் மட்டுமே அருந்த வேண்டும். அக்னி தேவருக்கு 100 அகந்தர ரத்தின தீபங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இரவில் குஷாசனம் செய்து அதன் மீது அமர்ந்து ஜாகரணை அதாவது விழித்திருத்தல் செய்ய வேண்டும். விரதத்தை முடித்த பின்னர் தேவி உத்தியபனம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் ஆடைகளால் மூடப்பட்ட 360 உணவுப் பொருட்கள், யஜ்ஞோபவீதம் மற்றும் மனோகரத்தால் அலங்கரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களையும் காணிக்கையாக செலுத்த வேண்டும். 1360 பிராமணர்களும் 1360 எள் மூட்டைகளும் தானமாக தரப்பட வேண்டும், காணிக்கையாக செலுத்தப்பட வேண்டும். பின்னர் விரதம் முடிந்த பின்னர் 1360 தங்க நாணயங்களை காணிக்கையாக கொடுக்க வேண்டும். இது தவிர விரத நிறைவு நாளில் 2வது தட்சிணையையும் நான் உங்களுக்கு கூறுகிறேன். தேவியின் விரதத்தின் பலன் பகவான் ஸ்ரீஹரியின் மீதான பக்தி உறுதியானது. பகவான் ஸ்ரீஹரியை போலவே 3 ஆபுவனங்களிலும் ஒரு பிரபலமான மகன் பிறக்கிறான். அழகானவன், அதிர்ஷ்டசாலி, பணக்காரன், மகேஸ்வரி. இந்த விரதம் ஒவ்வொரு பிறவியிலும் உள்ள அனைத்து மன்வஜித்து சித்திகளுக்கும் விதையாகும். நான் இதை இப்படி விவரித்திருக்கிறேன். எனவே தேவி நீங்களும் இந்த விரதத்தை செய்யுங்கள். தங்களுக்கு நிச்சயமாக ஒரு மகன் பிறப்பான். பகவான் நாராயணன் இதை கூறுவார். நாரத மாமுனிவரை விரத விதானத்தை செவிமடுத்த பின்னர் தேவியின் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. பின்னர் அவள் தன் கணவர் ஸ்ரீ நாராயணரிடம் விரதத்தை குறித்து கேட்டு ஆர்வத்தை வெளிப்படுத்தினாள். அன்னை பார்வதி கூறினாள், நாரத மாமுனிவரே, இந்த விரதமும் அதன் பலனும் அதன் விதியும் மிகவும் அற்புதமானவை. இந்த விரதத்தை வெளியிட்டவர் யார்? அதன் சிறந்த கதையை விவரித்தவர் யார் என்று கேட்டார். பின்னர் பகவான் மகாதேவர் கூறினார், அன்பானவரே, மனுவின் மனைவியான சத்ரூபை தனது மகனின் துக்கத்தால் சோகமாக இருந்தாள். பிரம்மலோகத்திற்கு வந்து பிரம்மதேவரிடம் உரையாடினாள். சத்ரூபை, பிராமணரே, நீங்கள் உலகத்தையும் உலகத்தின் காரணத்தையும் வளர்ப்பவராவீர் பிரம்மதேவரே. எனவே தயவு செய்து எனக்கு கூறுங்கள், ஒரு மகன் எப்படி பிறக்க இயலும்? ஏனென்றால் பிரம்மதேவரே, அவனுடைய பிறப்பு, செல்வம் மற்றும் அனைத்தும் அசுபமானவை. ஒரு மகனின் இல்லத்தில் மகனில்லாமல் வேறு எதுவும் புனிதமானது அல்ல. தவம் மற்றும் தானத்தால் ஏற்படும் புண்ணியம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் மகன் இந்த பிறவியில் தன் தந்தைக்கு மகிழ்ச்சி, முக்தி மற்றும் மிகுந்த மன மகிழ்ச்சியை தருகிறான். நிச்சயமாக ஒரு மகன் நரகத்திலிருந்து முக்தி பெறுவதற்கும் காரணமாகிறான். பிராமணரே, நீங்கள் மகனின் துக்கத்தால் அவதிப்படுகிறீர்கள். எனக்கு ஒரு மகனை பெற ஒரு தீர்வை கொடுங்கள். அப்போதுதான் அது நன்மை பயக்கும். இல்லையென்றால் நான் என் கணவருடன் காட்டிற்கு செல்வேன். தயவு செய்து பூமி, செல்வம் மற்றும் ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மகனில்லாமல் இதற்கெல்லாம் அர்த்தமில்லை. பிரம்மதேவரிடம் இதனை கூறி சதரூபை கண்ணீர் விட்டாள். பின்னர் அவரை கண்டு கிருபாலுவான பிரம்மதேவர் கூறினார், மகளே, எல்லா செல்வங்களுக்கும் காரணமானவன், எல்லா மக்களுக்கும் கொடுப்பவன், மங்களகரமானவன், மகனை பெறுவதற்காக தீர்வை நான் தமக்கு கூறுகிறேன் என்றார். இந்த மாதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இவ்வாறு வழிபட்டு இந்த மங்களகரமான விரதத்தை நிறைவேற்றுங்கள். இந்த விரதம்
காரணவர்ஷத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த விரதம் ஆண்டு முழுவதும் செய்யப்பட வேண்டும். பிரம்மதேவரின் இந்த மங்களகரமான வார்த்தைகளை கேட்ட தேவி சதரூபை இந்த மங்களகரமான விரதத்தை செய்தார். இந்த மங்களகரமான விரதத்தை செய்ததன் மூலம் பிரியவிரத்தன் மற்றும் உத்தானபாதன் என்று பெயரிடப்பட்ட 2 புதல்வர்களை பெற்றாள். தேவஹூதி இந்த மங்களகரமான விரதத்தை செய்து அனைத்து சித்தர்கள் மற்றும் நாராயணர்களிலும் சிறந்தவரான கபிலாச்சாரியார் என்ற கபில முனிவர் என்ற பெயர் கொண்ட மகனை பெற்றார். சுபலக்ஷண அருந்ததி இந்த விரதத்தை நிறைவேற்றி சக்தியை தனது மகனாக பெற்றார். சக்தியின் மனைவி இந்த விரதத்தை நிறைவேற்றி பராசரர் என்ற முனிவரை மகனாக பெற்றாள். அதிதி தேவி இந்த விரதத்தை நிறைவேற்றி வாமனமூர்த்தியை மகனாக பெற்றாள். இந்த விரதத்தை நிறைவேற்றியதன் மூலம் தேவேந்திரனின் மனைவியான இந்திராணி ஜெயந்தன் என்ற மகனை பெற்றாள். இந்த விரதத்தை நிறைவேற்றியதன் மூலம் உத்தானபாதரின் மனைவி துருவனையும் குபேரரின் மனைவி நளகிரீவனையும் மகனாக பெற்றார். இந்த விரதத்தை நிறைவேற்றியதன் மூலம் சூரிய தேவரின் மனைவி மனுவையும் அத்ரி முனிவரின் மனைவி இந்திர தேவரையும் தனது மகனாக பெற்றாள். அங்கிராவின் மனைவியும் இந்த மங்களகரமான விரதத்தை நிறைவேற்றினார். இந்த மங்களகரமான விரதத்தை நிறைவேற்றியதன் மூலம் சக்கரரான தேவேந்திரன் தேவர்களின் ஆச்சாரியரான பிரகஸ்பதி என்ற மகனை பெற்றார். பிருகுபத்தினி இந்த விரதத்தை நிறைவேற்றி சித்தர்கள் மற்றும் நாராயணர்களில் சிறந்தவரான சுக்ராச்சாரியாரை தனது மகனாக பெற்றார். அவர் தெய்வங்களின் குரு ஆவார். தேவி இவ்வாறாக நான் சபதங்களில் சிறந்த மங்களகரமான சபதத்தை நிறைவேற்றுங்கள். இந்த சபதம் ராஜேந்திரனின் மனைவியருக்கு மகிழ்ச்சியை தரும். இது தேவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சாத்விகளுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த வாழ்க்கையை விட மிக முக்கியமானது மகா சாத்விகம். இந்த சபதத்தின் புனிதமான பலனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உள்பட அனைத்து தெய்வங்களும் உங்கள் மகன்களாக மாறுவார்கள். நாரத மாமுனிவர் இதை கூறி சங்கரர் அமைதியாகிவிட்டார். பின்னர் அன்னை பார்வதி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சபதம் செய்தார். இந்த வழியில் கணேசரின் பிறப்பிற்கான காரணத்தை நான் விவரித்தேன். அது மோக்ஷபிரதம் மற்றும் சார ரூபம் சுத்த ஏகம் ஆகும். தேவரிஷி மாமுனிவரே, நீங்கள் வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? பின்னர் தேவரிஷியான நாரத மாமுனிவர் அடுத்த அத்தியாயத்தில் முனி நாராயண முனிவர் கேட்ட கேள்விகளை விளக்குவார். இன்றைய மார்கசீர்ஷ மாதத்தின் 8ஆம் அத்தியாயமான 8ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.